அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்கான டுட்டோரியல். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம பின்னின தாம்பூல கூடைக்கு நம்ம இப்ப கைப்பிடி வைக்க போறோம். எப்போதுமே கைப்பிடி வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல கைப்பிடி வைக்க போறோமோ அந்த இடத்த ஒரு அடையாள வயர் வச்சு முன்பக்கமும் பின்பக்கமும் கூடையில மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி சிவன்கண் கூடைன்றதுனால நம்ம ரெண்டு முடிச்ச நம்ம தேர்ந்தெடுத்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். சாதா நாட்னா நம்ம ஒரே ஒரு முடிச்சுல மார்க் பண்ணா போதும். இப்ப நான் இந்த மாதிரி கோர்த்து வச்சிருக்கேன். ரெண்டு வயர்ல நம்ம கைப்பிடி வைக்க போறோம். ஒரு வயரோட மெஷர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா 3.25 அடி எடுத்துக்கணும். ஒன்னு சிகப்பு, இன்னொன்னு ஆஃப் ஒயிட். நீங்க தேர்ந்தெடுக்கிற முடிச்சு எப்படி இருக்கணும்னா, ஒன்னு நீங்க ரெண்டுமே ஹரிசான்டல் லைனா தேர்ந்தெடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரெண்டுமே வெர்டிக்கல் லைனா நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் ரெண்டுமே ஒரு கோடு மாதிரி தேர்ந்தெடுத்திருக்கேன். சிகப்பு கலர்ல இருக்க அந்த கோடை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த நாட்ல ரெண்டு பக்கம் நம்ம கொடுத்து எடுக்கிறோம் வயரை. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 2 வயர் கொடுத்தோம். அது இப்ப நமக்கு 4 வயர் ஆயிருக்கு. நம்ம கொடுத்து எடுத்ததுக்கு அப்புறமா 4 வயரும் சமமான உயரத்துல இருக்கா அப்படிங்கறத நம்ம சரி பார்த்துக்கணும். இப்போ இடது பக்கத்துல இருக்க ஆஃப் ஒயிட் வயரை இப்படி வைக்கணும். அடுத்து வலது பக்கத்துல இருக்க ஆஃப் ஒயிட் வயரை வி ஷேப்ல இப்படி வைக்கிறோம். அடுத்தது இடது பக்கத்துல இருக்க சிகப்பு வயரை இப்படி வைக்கிறோம். அடுத்தது வலது பக்கத்துல இருக்க சிகப்பு வயரை ஆஃப் ஒயிட்டுக்கு கீழே சிகப்பு வயருக்கு மேல வைக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லைன் மஞ்சள்லையும் ஒரு லைன் சிகப்புலையும் நமக்கு இப்ப வந்துருச்சு. இதே மாதிரிதான் கைப்பிடி பூரா வரப்போது. இதை நம்ம சரி பார்த்துங்க. முதல் வயரை இப்படி சுத்தி எடுத்துட்டு வரோம். மஞ்சள் வயருக்கு கீழே சிகப்பு வயருக்கு மேல வைக்கிறோம். ரெண்டாவது வயரை சுத்தி எடுத்துட்டு வரோம். சிகப்பு வயருக்கு கீழே மஞ்சள் வயருக்கு மேல வைக்கிறோம். இந்த சிகப்பு வயரை சுத்திட்டு வரோம். சிகப்பு வயருக்கு கீழே மஞ்சள் வயருக்கு மேல வைக்கிறோம். இதே மாதிரி நம்ம கூட ஃபுல்லா பின்னிக்கிட்டே வரப்போறோம் கைப்பிடி ஃபுல்லா. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லைன் மஞ்சள்லையும் லைன் சிகப்புலையும் இந்த கைப்பிடி பூராமே வரப்போகுது. நம்ம சுத்தி எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கைப்பிடியில ஒரு ரவுண்டு ஷேப் வரும். அந்த ரவுண்டு ஷேப் வர்றதுக்காக தான் வயரை பின்பக்கமா எடுத்துக்கிட்டு வந்து முன்பக்கமா நம்ம இப்படி வைக்கிறோம். முதல் வயர் எது அப்படிங்கறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ரெண்டாவது வயர் எது அப்படிங்கறதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். முதல்ல நீங்க இடது பக்கம் வயர் எடுத்தீங்கன்னா அடுத்து நீங்க வலது பக்கம் வயர் எடுக்கணும். இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதே மாதிரி பின்னிக்கிட்டே வந்தா இந்த கைப்பிடி சுலபமா பின்னிடலாம். இப்ப பின்னி முடிச்சாச்சு. இப்ப இந்த பக்கம் நம்ம கொடுத்து வச்சிருந்த அடையாள வயரை எடுத்துட்டு அந்த முடிச்சுகள்ல இந்த வயரை நம்ம இப்ப கோர்க்க போறோம். இப்ப 4 வயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும், ஒரு முடிச்சு. இப்படி போட்டுருங்க. நம்ம இந்த தாம்பூல கூட ஃபினிஷ் பண்ணும்போது கம்ப்ளீட் பண்ணும்போது முடிக்கும் போது நம்ம எப்படி வயர் எல்லாத்தையும் உள்ள கோர்த்து விட்டு நம்ம முடிச்சோமோ
அது மாதிரி கோர்த்து விடணும். நான் இப்ப காமிக்கிறேன். அந்த மாதிரி இந்த 4 வயரையும் கோர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி நேருக்கு நேரா நம்ம இந்த 4 வயரையும் நம்ம கோர்த்து விட போறோம். கோர்த்து விட்டுட்டேன். கோர்த்து விட்டதுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். எக்ஸஸா இருக்க வயரை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூட கைப்பிடி பின்ன கத்துக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இந்த கைப்பிடியை ஈஸியா கத்துக்கட்டும் சுலபமாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.